நம்முடைய இந்திய கப்பல்கள் எல்லாமே அங்க வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிறது. இந்த புறமும் போகவில்லை, அந்த புறமும் போகவில்லை. நிலைமை ரொம்ப மோசமானது எதனால தெரியுமா? சவுதி அரேபியால அரம்கோ நிறுவனத்தோட ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையத்துல குண்டு விழுந்தது. அதனாலதான் எல்பிஜி விநியோகம் இன்னும் மோசமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நம்முடைய கப்பல்கள் எப்போது சேரும் என்பது தெரியாது. இருந்தாலும் உள்நாட்டில் என்ன இருப்பு இருக்கிறது அப்படிங்கறத அரசாங்கம் இன்னும் தெளிவுபடுத்தல, வெளியில் சொல்லவில்லை. வரக்கூடிய காலகட்டங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருமே கச்சா எண்ணெய் விலையேற்றம், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு பற்றி பேசுறோம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீட்டை பாதிக்கக்கூடிய சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படுமா அப்படின்ற கேள்வியை யாரும் எழுப்பல. இது பற்றி முக்கியமான ஒரு தகவல் இருக்கு. அடுத்து வரப்போற காலங்கள்ல சமையல் எரிவாயுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்பதுதான் செய்தி. இதை நானா சொல்லல, லண்டனை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஆர்கஸ் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த செய்தியை முழுமையா வெளியிட்டிருக்காங்க. தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய போர் பதற்றம், ஹார்மூஸ் நீர்ச்சந்தி மூடப்பட்டது என 2 காரணங்களும் சேர்ந்து நம்முடைய இந்திய கப்பல்கள் எல்லாமே அங்க வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிறது. இந்த புறமும் போகவில்லை, அந்த புறமும் போகவில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சமையல் எரிவாயுக்கு என்ன மாதிரியான தட்டுப்பாடு வரப்போகிறது? விஷயம் என்னன்னா, ஓர்டெக்ஸா அப்படிங்கிற நிறுவனம் சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. அங்க ஹார்மோஸ் நீர்ச்சந்தி பகுதியில நம்முடைய இந்திய கப்பல்கள் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது. இப்ப போர் காரணமாக போக முடியாம இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. வாங்க பார்க்கலாம். இந்திய அரசுக்கு சொந்தமான ஷிவாலிக், நந்தாதேவி, ஜாக் வசந்த் போன்ற மிகப்பெரிய எரிவாயு கப்பல்கள், வெரி லார்ஜ் கேஸ் கேரியர், விஎல்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கேயே வரிசையா தேங்கி நின்றுகிட்டு இருக்கு. ஒரே ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சஹ்யாத்ரி அப்படின்ற கப்பல் மட்டும் இந்த வாரம் மங்களூரு சேரும்னு சொல்றாங்க. ஆனா மத்த கப்பல்கள் எல்லாம் நிச்சயமா வர்றதுக்கு தாமதம் தான் ஆக போகுது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், கச்சா எண்ணெய் இருப்பு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எல்பிஜி இருப்பு வச்சிருப்பாங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு இருப்பு வைக்க முடியாது அப்படிங்கறது தான் உண்மை. அந்த தகவல் என்ன, அதையும் பார்த்துடலாம். உண்மை என்னன்னா, இந்தியாவில் ஒரு மாசத்துக்கு 3 மில்லியன் டன் எல்பிஜி தேவைப்படுது. ஆனா நம்முடைய சேமிப்பு கிடங்கு வசதி வெறும் 1 மில்லியன் டன் தான். அதாவது நம்முடைய ஒரு மாச தேவைக்கு கூட முழுசா ஸ்டாக் வைக்க முடியாது. இதுல இப்ப எவ்வளவு கேஸ் கையிருப்பில் இருக்கு அப்படிங்கிற சரியான தகவல் நம்ம கிட்ட கிடைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட 90% எல்பிஜி இறக்குமதி வழியா தான் கிடைக்குது. அதுவும் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் வருது. அதுலயும் 95% இந்த ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா தான் வந்தாகணும். இப்ப அந்த வழியே தடைப்பட்டு நிக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய தலைவலி. நிலைமை ரொம்ப மோசமானது எதனால தெரியுமா? சவுதி அரேபியால அரம்கோ நிறுவனத்தோட ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையத்துல குண்டு விழுந்தது. அங்க தீப்பற்றி எரியுதுன்னு செய்திகள் பார்த்தோம் இல்லையா? அதனாலதான் எல்பிஜி விநியோகம் இன்னும் மோசமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த தீ விபத்தினால அரம்கோ அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிட்டாங்க. முக்கியமா அங்க இருக்கிற ஜியாமே என்ஜிஎல் தான் இந்தியாவுக்கு தேவையான 15% எல்பிஜியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பிப்ரவரி கடைசி வாரத்திலேயே இதுக்கு மேல எங்களால சப்ளை பண்ண முடியாதுன்னு தொழில்நுட்ப கோளாற காரணம் காட்டி அவங்க எல்பிஜி சப்ளையை நிறுத்திட்டாங்க. இதனால கேஸ் விலை சர்வதேச சந்தையில டன்னுக்கு $522 இருந்து $611 ஏறிடுச்சு. எல்பிஜி தட்டுப்பாடு காரணமா வீடுகளுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, தொழிற்சாலைகளுக்கும் பிரச்சனை இருக்கு. குஜராத்ல மோர்பி அப்படின்னு சொல்லி ஒரு டைல்ஸ் தொழிற்சாலை இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா கேஸை பயன்படுத்தி தான் இந்த கட்டிங் எல்லாமே பண்றாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 80 லட்சம் கியூபிக் மீட்டர் கேஸை பயன்படுத்துவாங்களா. இப்போதைக்கு அவர்களுக்கு 20 லட்சம் கியூபிக் மீட்டர் கேஸ் தான் கிடைக்குதான். இதனால இந்த ஹோலி பண்டிகையெல்லாம் காரணம் காட்டி விடுமுறை விட்டுருக்காங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா உற்பத்தியையும் குறைச்சிருக்காங்க. இந்த எல்பிஜி தட்டுப்பாடு என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துதுன்னு பாருங்க. நம்ம உள்நாட்டுல உற்பத்தி பண்ற எல்பிஜி அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவு தான், வெறும் 5% தான். அதனால அதை வைத்து நம்முடைய இந்திய மக்களின் தேவையை அரசாங்கம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, ஹார்மூஸ் நீர்ச்சந்தி திறந்து விடப்படாத வரை நமக்கு சிக்கல் தான். அதனால நம்முடைய கப்பல்கள் எப்போது சேரும் என்பது தெரியாது. இருந்தாலும் உள்நாட்டில் என்ன இருப்பு இருக்கிறது அப்படிங்கறத அரசாங்கம் இன்னும் தெளிவுபடுத்தல, வெளியில் சொல்லவில்லை. இதனால் நம்ம அவசரப்பட வேண்டாம். இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
அரசாங்கமும் மாற்று வழிகளை யோசிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சூழ்நிலைய நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதனால் சமையல் எரிவாயுவோட விலை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.